தெய்வீக உறக்கம். சாதுர்மாஸ்யத்தின் ஆன்மீக மற்றும் அறிவியல் முக்கியத்துவம். தெய்வீக உறக்கமா? இது என்னய்யா அது? இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஜூலை 6 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தேவசயனி ஏகாதசி அப்படின்னு கேலண்டர்ல பார்த்திருப்போம். அது என்னது தேவசயனி ஏகாதசி? தேவர்கள்னா மேல இருக்கிறவா. சயனம்னா தூக்கம். இந்த தேவசயனி ஏகாதசி அன்னைக்கு மும்மூர்த்திகளில் காக்கும் கடவுளான பகவான் விஷ்ணு 4 புனித மாதங்களுக்கு யோக நித்ரா எனப்படும் ஆழ்ந்த உறக்க நிலைக்கு செல்கிறார். 4 months கம்ப்ளீட்லி ஆஃப். சாதுர்மாஸ்யம் என்று அழைக்கப்படும் இந்த காலம் ஆழ்ந்த ஆன்மீக முக்கியத்துவம் மற்றும் சுய பரிசோதனைக்கான நேரமாகும். தெய்வம் ஓய்வெடுப்பதாக நம்பப்படுகிறது. ஆனால் நம் கடவுள்கள் ஏன் தூங்கச் செல்கிறார்கள்? இதற்கான பதில் ஆன்மீக நம்பிக்கைகள், பழங்கால ஞானம் மற்றும் ஆயுர்வேதத்தின் அறிவியல் கோட்பாடுகளின் ஓர் ஆக்கர்ஷமான இடைவினையில் உள்ளது. கடவுள்கள் உறங்குவது என்பது செயலற்ற நிலையை குறிக்கவில்லை. தூங்கலனாக்க கம்ப்ளீட்லி ஆஃப் இல்ல. நம்மள ஆஃப்ல இருந்தோம்னாக்க வேலை பார்க்க மாட்டோம். அப்ப இந்த மாரி இல்ல. மாறாக அது ஒரு ஆற்றலின் ஒரு பிரபஞ்ச மாற்றத்தின் அடையாளமாகும். இது ஓய்வெடுப்பதன் மற்றும் உள்நோக்கி திரும்புவதன் முக்கிய கொள்கையை எடுத்துக் காட்டுகிறது. இந்த கருத்து ஆன்மீக